சென்னையில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுகவைச் சேர்ந்த 11 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திமுக இளைஞரணி செயலாளர்கள் உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களை இன்று அதிகாலை சைதாப்பேட்டை நீதிபதி ஆனந்த்வேல் வீட்டில் ஆஜர்படுத்தினர். வரும் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரிகையாளர்களை தாக்க எந்த கட்சிக்கும் உரிமை இல்லை என்று குறிப்பிட்டார். முறையில்லாத விஷயம், நிச்சயமாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலையிலும் பத்திரிகையாளர்கள் ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், ஏற்றுக்கொள்ள முடியாது. பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பத்திரிகையாளர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் கடுமையாக தாக்கியதோடு அவர்களுடைய கேமராக்களையும் அடித்து நொறுக்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. தேர்தல் காலத்தில் காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் விமர்சனத்துக்கு உட்பட்டவை என்றாலும் அவர்களுடைய பாத்திரம் என்பது ஏற்க முடியாது என்றாலும் கூட, ஆனால் பத்திரிகை சுதந்திரம் என்று வருகிற போது பத்திரிகையாளர்களை தாக்கியதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் கண்டிக்கிறேன். பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதற்கு திமுக வருத்தம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் டி.கே. இளங்கோவன், திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மீது செய்தியாளர்கள் தவறான விமர்சனங்களை வைத்ததாக புரிந்து கொண்டு மோதலில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். மேலும் அங்கே கூடியிருந்த கூட்டத்தினருடன் தீய சக்திகள் ஊடுருவி குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலுக்காக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.